நடிகை ஹனி ரோஸ் தொழிலதிபர் ஒருத்தர் தன்னை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்வதாகவும் அது தொடர்ந்தா சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னும் அவரது பெயர் குறிப்பிடாமல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தொழிலதிபருடைய வணிக நிறுவன திறப்பு மற்றும் சில நிகழ்ச்சிகளுக்கு மற்ற நடிகைகளை போல தான் நானும் போயிருக்கேன். அவர் புது நிகழ்ச்சியில் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியதை அடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட அதை தெளிவாக சொல்லினேன். என்னை பற்றி இது போன்ற கருத்துக்களை சொல்வதை ஏற்க முடியாது. அவர் நிறுவன நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தும் இதற்கு மேலே செல்ல மறுத்துட்டேன். ஆனால் அவர் தொடர்ந்து என்னுடைய பெயரை பயன்படுத்தி தவறாக செய்திகளை பரப்பி வராரு. அவர் செயல் என்ன பழிவாங்குவது மாதிரி இருக்கு. ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்த பெண்ணையும் அவமதிக்க முடியுமா? இது தொடர்ந்தா சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பதிவுகளுக்கு கீழே ஆபாசமாக கமெண்ட் செஞ்ச 30 பேர் மேலே காவல்துறையில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு ஹனி ரோஸ். இதை தொடர்ந்து கொச்சியை சேர்ந்த ஒரு நபர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு.